ஹாய் கைஸ், வெல்கம் டு டெய்லி vlogs ஃபேமிலி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சண்டே அன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியாக என்னென்ன செஞ்சுருந்தேன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்காக நம்ம உட்காந்து கடையில் இருந்து எதுவுமே வாங்காமல் வீட்டில் இருந்த பொருளில் இருக்க வெஜிடபிள்ஸை வச்சு தான் இந்த ரெசிபிஸ் எல்லாமே பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ பாயில் பண்ணி வச்சுருந்தேன், ஸ்மால் பொட்டேட்டோ. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அது கூட வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ணேன். என்னென்ன வெஜிடபிள்ஸ்னு பார்த்திங்கன்னா கேரட், பீன்ஸ், கேபேஜ், ஆனியன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜிஞ்சர். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிறுக ரொம்ப சின்னதாக கட் பண்ணிட்டு இருந்தேன். சின்னதாக கட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா தவா சூடு பண்ணி வச்சுருந்தேன். ஸோ சூடு பண்ண தவாலே பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி இதை வந்து நல்லா டீப் ஃப்ரையாக பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வடை மாரி தான் நான் போட்டு எடுத்தேன், தட்டி எடுத்தேன். எனக்கு அப்போ தான் கரெக்டாக வந்தது எனக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி எடுத்துக்கிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா பாயில் பண்ண பொட்டேட்டோ, வெஜ்ஜீஸ் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ வெஜ்ஜீஸ் அதே ஆஸ் யூஷுவல் கேரட், பீன்ஸ், அதுக்கப்புறம் கேபேஜ், ஆனியன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூட வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்காக கொஞ்சம் மிளகாத்தூளும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சால்ட்டும் நான் வந்து ஆட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ நல்லா க்ரீன் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் பண்ணது உங்களுக்கு தெரியும், எப்படி க்ரீன் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோலேயே நீங்களே பாருங்கள். ஸோ இந்தமாரி தான் நல்லா மசியாக நல்லா க்ரீன் பண்ணிக்கிட்டு ஸோ வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் ஆட் பண்ணோன்னா அப்படி க்ரீன் பண்ணி எடுத்து ஸோ வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணி எடுத்து கையோடு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி ரோஸ்ட் ரெடி பண்ணிக்கிட்டேன் வெஜ் ரோலுக்காக. ஸோ அதோட ஸ்டஃபிங்ஸ்க்காக நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா தவா சூட் பண்ண தவாவில் வந்து பார்த்திங்கன்னா ஜிஞ்சர், வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா டீப் ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். ஸோ என்னென்ன வெஜிடபிள்ஸ் போட்டுக்கணும் கூட வந்து கார்லிக்குமே ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ கேரட், பீன்ஸ், கேபேஜ், ஆனியன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம எக்கும் ஆட் பண்ணியிருக்கோம். பட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இது ஆட் பண்ண வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரெக்கார்ட் பண்ணாமல் விட்டதுனால உங்களுக்கு வந்து இந்த கிளிப்பிங்கில் ஆட் ஆகிருக்காது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். ஸோ டீப் ஃப்ரை பண்ணிக்கிட்டு தான் நான் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஃபைனலாக தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் எக் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எக் ஆட் பண்ண கையோடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா அது வந்தோடனே அந்த இது தெரியும்ல பதத்துக்கு வந்தோடனே ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெஜ் ரோல் ரெடி பண்ணிக்கிட்டேன். ரெண்டாவதாக தென் வந்து பார்த்திங்கன்னா மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி சின்னதாக வெஜ் ரோல்லே வந்து எப்படி பார்த்திங்கன்னா அப்படியே கட் பண்ணி சின்ன பீசஸில் எடுத்துக்கிட்டு இதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீப் ஃப்ரை எடுத்துக்கிறோம். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் எனக்கு வந்து சண்டே குக் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நம்ம குக் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வடை மாதிரி போட்டுருந்தேன், அது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி ரோலில் போட்டிருக்குது. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக வெஜ் ரோல் மாதிரி.